சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்கார ஆவான், நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். சிம்மராஜா அட்டமச்சனியாது கட்டமச்சனியாது, தூக்கி அஞ்சு டோன் கேர் போயிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் எதில் வேலை செஞ்சாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அரசியலில் ஒரு தலைமை பொறுப்பு. அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி. அதாவது சில பஞ்சாங்கங்கள் பிரகாரம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு சில பஞ்சாங்கங்கள் பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. ஒரு சில பஞ்சாங்கங்கள் பிரகாரமும் இந்த சனி பகவானுடைய க்ஷேத்திரம், அவருக்குன்னு ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். அங்கே தான் சனி பகவானுக்கு முக்கியத்துவம். நலனுக்கு காட்சி கொடுத்தா நல தீர்த்தம், நலனை பிடிச்சி 7.5 சனி பிடிச்சி வாட்டி வதச்சு நிறைய விஷயம், அது பெரும் கதை, அது தனியாக பேசலாம். அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்திரத்தில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருகின்ற நான் சொன்ன இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்குது. காலை 8:30 சனி பகவான் பயிற்சி ஆறார். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் தருவாயில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். போகும்போது சிம்மராசியான நமக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தால், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அதாவது சில பஞ்சாங்கங்களின் அடிப்படையிலும் திருநள்ளாறு சனி பகவானுடைய க்ஷேத்திரத்திலும் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழா. பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, சூரியன் தான் நவகிரகத்திற்கு அதிதேவதை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு மாதம் தான். இந்த 9 கிரகங்களில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் அதிகமாக இருக்கக்கூடியது சனி பகவான் தான். 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் ஒரு ராசியில் சென்று நன்மையும் செய்வார், தீமைகளையும் அதிகமாக செய்யக்கூடியவர் சனி பகவான். அதனால்தான் சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். வேறு எந்த கிரகம் தெரியுதோ இல்லையோ, ஒருத்தர்கிட்ட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார், அவர்கிட்ட நவகிரகங்கள் பேர் தெரியுமா, யார், நான் ஏதோ ஒரு பேர் சொன்னோடனே அவர் சொன்னது சனி பகவான் தான் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான தெய்வம், எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சனி பகவான் ஒன்று தான். ஏன்னா அவ்வளோ ஒரு, எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய வேலையை சரியாக நன்மையை செய்தாலும் அவரை மாதிரி பர்ஃபெக்டாக நல்லது கொடுக்குற கால் கிடையாது, கெடுதல் பண்ணாலும் அவரை மாதிரி கெடுக்கிற கால் கிடையாது. அதனால தான் 7.5 சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் அப்படியெல்லாம் ஒரு ராசினா ஒரு ராசியில் உட்காந்து ஒரு வருஷம், குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில், ஒரு வருஷத்தில் இருப்பார், அடுத்த ராசிக்கு போவார். ராகு கேது 1.5 வருஷம், சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.5 மாதங்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம். இப்படி அந்த மாதம் அவங்க டேட் முடிஞ்சால் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்தால் 3 ராசியை ஒன்றா பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கிற 3 இருக்குன்னா அதான் 7.5 சனி, 3, 2, 7. இப்போ எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரார். இது கும்பம், இது மீனம். மேஷத்தை பிடிக்கிறார். ஃபஸ்ட்டு 7.5 சனி பிடிக்கிறார். அப்போது இப்போ 3 பேருக்கு 7.5 சனி. யாராருக்கு? கும்பத்துக்கு, மீனத்துக்கு, மேஷத்துக்கு. அதில் மீனத்துக்கு ஜென்மச்சனியாக தலையில் வந்து அமர்றார். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சில இடங்களுக்கு நன்மையை செய்கிறார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார். இந்த 12 ராசிகளில் 3 ராசிகளுக்கு மட்டும் நன்மையை செய்கிறார். மீதி 9 ராசிகளுக்கு நன்மை இருக்காது. இதுதான் புலிப்பாணி சித்தர், 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அன்றைய தினமே எழுதி வைத்து சென்ற ஜோதிட அரிச்சுவடி, அதிலிருந்து எடுக்கப்பட்ட நூல்களை வைத்துத்தான் பலன்களை நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில் சனி பகவான் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க, அதே தவறு. சனைகி சரண் சனைஸ்வரன். சனைகி அப்படின்னா மெதுவாகன்னு அர்த்தம், சரண் அப்படின்னால் நடக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது ஸ்லோலி வாக்கர், அதான் அவருடைய பேர். ஏன் மெதுவாக நடக்கிறார்? அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஊனபாதம், ஒரு கால் உடஞ்சவர். இப்படி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு கோர்ற மாதிரி தான் அவர் நின்றுட்டே இருப்பார். சனி பகவானுடைய விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அதனால் இந்த சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சனி வரக்கூடிய 7.5 சனி காலம், ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, இப்போ நிறைய சொல்கிறாங்க. பொங்கு சனி, மங்கு சனி, இதெல்லாமே சனியினுடைய நன்மைகளும் தீமைகளும் கலந்தது. சனிக்கு மட்டும்தான் இத்தனை. ஏன்னா அவர் வச்சு செய்வார், இல்லைன்னு சொல்லலை. சனி பகவான் வந்து நல்ல இடத்துல இல்லைன்னால் ராஜாவே பிச்சைக்காராவான்,
நல்ல இடத்துல இருந்தால் பிச்சைக்காரனும் ராஜா ஆவான். அதனால தான் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையே பிச்சை எடுக்க வைத்தார், சிவபெருமானையே படாத பாடுபடுத்துறார், நலன்கிற சக்கரவர்த்தியை பிச்சை எடுக்க வச்சார், சமையல்காரன் ஆக்குறார். அதனால தான் திருநள்ளாறு நல தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சனி பகவான் ஒரு இந்த 2.5 ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய காலத்தில் இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன தீமைகள், இன்னென்ன இடத்துல இருந்தால் இன்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பிரியமான பலாபலன்கள். இதில் சில பேர் பார்த்தோம்னா நன்மைகளை அடைகிறார்கள், சில பேர் தீமை அடைகிறார்கள். அந்த தீமை அடையக்கூடியவர்களும் நன்மை அடைவார்களா அப்படிங்கிற கேள்வி வரும்னா அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே தீரணும். என்ன பண்ணணும், இதில் நான் சொல்லக்கூடிய பலன்களில் சரியில்லாதவர்கள் உடனே இந்த ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஒரு முறை இந்த 2.5 ஆண்டுகள் நம்ம ஓட்டி ஆகணும். ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்து கொண்டே ஆனால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு நன்மை அளிக்கும் என்பதை கூறி, இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் தற்சமயம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமச்சனியாக வந்து கோர்றார். அஷ்டமச்சனிங்கிறது நன்மையை கொடுக்குமான்னு பார்த்தாலும் கண்டிப்பாக நன்மை அல்ல, யாரை வேணாலும் கேட்கலாம். 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். சனி பகவான் 8ஆம் இடத்துல மறைவார். சனி பகவானுடைய வேலை என்ன, ஆயுளை கொடுக்கக்கூடியவன் ஆயுள் ஸ்தானத்திலே போய் மறைகிறார். அதான் 8ஆம் நம்பர் சனியோட நம்பர். எதுக்குமே 8 எடுக்க மாட்டாங்க. டோட்டல் ஒரு வண்டி வாங்கினா கூட 8ஆம் நம்பர் டோட்டல் வேண்டாமா. 8ங்கிறது அஷ்டமஸ்தானங்கிறது எப்போவுமே ஒரு வீக்கான பிளேஸ். இப்போ அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நான் பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நல்லா தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த பதிவை நாங்கள் போடுறோம், ஒவ்வொரு ராசிக்கும் இவங்க இப்படி இருக்கலாம், இவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும், இவங்க பரிகாரம் பண்ணிக்கணும், இவங்க இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை போடுறது. இப்போ நன்மை அடையக்கூடிய ராசிகளுக்கும் நன்மை அடையுது, அதே சமயம் தீமை அடையக்கூடிய ராசிகளுக்கும் இந்த தீமையை விளக்கி சொன்னால்தான் அவர்கள் அதிலிருந்து டாக்டர்கிட்ட போகிற உடம்பு சரியில்லைனா நமக்கு ஒரு நோய் இருக்குது அவர் கண்டுபிடிச்சிடுறாரு, நம்மள்ட்ட சொன்னால் தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிப்போம். அவரே மனசில் வச்சுன்னு சொல்லாமல் நம்ம பாவம் நம்ம போனதுக்கப்புறம் இவனுக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு அவர் தலையில் அடிச்சுட்டாருன்னா நமக்கு இப்படி நோய் குணமாகும். அதனால் சொல்வதை சொல்ல வேண்டும், சொன்னால் நீங்கள் உஷார். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொன்றிற்கும் பிராயச்சித்தம் அப்படின்னு ஒன்று உண்டு, ட்ரீட்மெண்ட்டுன்னு உண்டு, பரிகாரம்னு உண்டு. அந்த மாதிரி அஷ்டமச்சனி வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக உடல்நலக் கோளாறு ஏற்படும், கவனமாக இருக்கணும். காலுக்கு கீழே அடிபடும், இடுப்பு மூட்டு கால் இங்கெல்லாம் வலிகள் வரலாம், நரம்பு தேய்மானம், வயதானவர்களாக அந்த எலும்பு தேய்மானம், விபத்து நாள் கால் வலி, எப்படியாவது ஊனி நடக்க வச்சிருவார், சின்ன கட்டவரல் நகம்னாச்சு பேக வச்சிருவார். அஷ்டமச்சனியில் உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. விபத்து நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகன பிரயாணங்களில் அவசியம் கவனம் தேவை. யார் சிம்மராசிக்காரங்க தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட்டுப்பீங்க, 7.5 இழுத்துக்கிறீங்கனாலும் அதான் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துப்போம். இடமாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு இருப்பான், தூக்கி போட்டுருவார், எங்கேயாவது சம்மந்தமே இல்லாத இடத்துக்கு மாற்றிடுவார். நீங்கள் எந்த இடம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். இதெல்லாம் தான் சனியோட வேலை. மன ஊண்டிக்கும் கொடுப்பார். எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் அப்படி எட்டும் கை, ஆனால் அதை எடுக்க அனுபவிக்க முடியாது. அதான் மனோவியாகூலம், மனப்பதட்டம், மன சங்கடம், மன கஷ்டம் இதெல்லாம் கொடுக்குறாரு. மனோரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பணி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீங்கள் எவ்வளோதான் கோடி கோடியாக வச்சுருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்க வைப்பார். நண்பர்களை பகைத்துக் கொள்வது, நல்லவர்களை பகைத்துக் கொள்வது, கெட்டவர்களுடன் சேர்க்கை. பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடித்தாலும் பார்க்குறவங்க கண்ணுக்கு கல்லுன்னு தான் சொல்லுவாங்கன்னு பழமொழி. நாம் நல்லவனாக இருந்தாலும் சேருவார் சேர்க்கை, கூடா நட்பு கேடாய் விளையும்பாங்க. அந்த மாதிரி அமைப்புக்கள்லாம் நாம்ளும் பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குமா. அந்த மாதிரி நமக்கும் யாரோ செய்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக சொல்கிறேன், சிம்மராசிக்காரர்கள் அடங்கி ஒடுங்கி அமைதியாக பெரியோர்கள் பேச்சை கேட்டு முறையாக நடந்தால் பிரச்சனைகள் வராது. இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத, ஏன்னா கேதுவும் ஜென்மத்தில் இருக்கார், கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார். பட் இதே சமயம் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தார்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சிம்மராசி அட்டமச்சனியாது கட்டமச்சனியாது, தூக்கி அஞ்சு டோன் கேர் போயிட்டே இருக்கலாம். அரசியலில் சிறந்து விளங்கலாம். அரசாங்க பணியாளர்களுக்கு மிகச்சிறப்பு. கவர்மெண்ட் ஜாப் எதில் வேலை செஞ்சாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அரசியலில் ஒரு தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் கொடுக்குறார். ஆனால் சொந்த ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணும். இல்லைன்னா இந்த அஷ்டமச்சனி வச்சு செய்யும். அதையும் சொல்கிறேன், கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும்.
இப்போ சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் இதுக்கு என்ன பரிகாரங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த 2026 மார்ச் மாதத்தில் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய பலாபலன்களை விரிவாக காணணும். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நன்மையும் இருக்கும், சில பேருக்கு தீமையும் இருக்குது. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, அந்த யூடியூப்பில் இப்படி சொன்னாங்க, இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், அப்படியெல்லாம் நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது என்ன ஒரே ஒரு தத்துவம்னா என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். இதுதான் பலன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும். ஒரு கோயிலே அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கான், நமக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறான், நம்ம போகும்போது அங்கே தீர்ந்து போச்சுன்னா அது ஏற்றுட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை இரு தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுங்கிறது வேற, இல்லைங்கிறது வேற. அப்போது நன்மை இல்லைன்னா நன்மை இல்லை தான். உங்களை சாந்தப்படுத்துறதுக்காக சில யூடியூப் சேனலில் இது அப்படி இருக்குது, சனி அங்கே இருக்கார், சனி இங்கே பார்க்குறார், சனி அவரோடு சேர்ந்துருக்கார், உச்சம் ஆட்சி நீச்சம் இதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. நல்லா சொல்கிறேன். ஏன் முட்டாள்களாக இந்த இடத்துல இந்த பெரியவர்கள் முன்னோர்கள் அது போக ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள்லாம் எழுதி வைத்த பாடல் இந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனை தான் நடக்குன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன இவங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறதெல்லாம் கிடையாது. கஷ்டம்னா கஷ்டம் அனுபவிக்கணும், நல்லதுனா நல்லது அனுபவிக்கணும். நான் சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னா என்ன ஆல்டர்னேட்டிவ்னா, ஒரு கிரகம் அப்படிங்கிறவங்க கோச்சாரத்தில் மட்டும் பலன்களை தருவதில்லை, சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் தராங்க. இப்போ கோச்சார ரீதியாக இந்த பயிற்சிகள் நடக்குது. இப்போ இந்த பயிற்சிகளில் நன்மை தரலை அப்படிங்கிற பட்சத்தில் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதுலேயும் நன்மை இல்லைங்கிற பட்சத்தில் அவன் பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து வெளியில் வரலாங்கிறது தான் சாஸ்திரம். அதாவது ஒரு நோய்ங்கிறது வர்றது இயற்கை, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணினால்தான், சிகிச்சை பண்ணினால் நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம். நோய் வந்துருச்சேன்னு புலம்பின்னு இருந்தால் நோய் தான் அதிகமாகி மிகுதியாகி நம்ம இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ எப்படி பிராயச்சித்தத்தை பண்ணணும்னா, நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களை நாம் தெளிவாக முறையாக பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 2.5 ஆண்டுகள் சனி பகவான் செய்யக்கூடிய தீமையிலிருந்து தாராளமாக வெளியில் வந்து சனி பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 என்று இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சியினுடைய தோஷங்களிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.